யூனிட் 3 வங்கிகளின் கூர்ப்பும் பல்வகைமையும். அதுல நாங்க 3 பேரிராச்சியங்கள் தொடர்பா பார்க்கிறோம். அந்த 3 பேரிராச்சியங்கள்ல முதலாவது பேரிராச்சியம் பாக்டீரியா இயல்புகள் லாஸ்ட் கிளாஸ்ல நாங்க பார்த்து முடிச்சோம். இன்னைக்கு நாங்க பார்க்க போறது பேரிராச்சியம் ஆக்கியாவின் மிக முக்கியமான சிறப்பியல்புகள், அதே மாதிரி பேரிராச்சியம் யூக்கரியாவின் மிக முக்கியமான சிறப்பியல்புகள். பேரிராச்சியம் ஆக்கியா பத்தி என்ன சொல்லலாம்னா இதுவும் ப்ரோகரியோட்டா கல ஒழுங்கமைப்புக்குரிய அங்கிகள், தனிக்கல் அங்கிகள், ப்ரோகரியோட்டாக்குரிய தனிக்கல் அங்கிகள். டொமைன் பாக்டீரியாவும் அப்படித்தான் இருந்துச்சு, ப்ரோகரியோட்டாக்குரிய தனிக்கல் அங்கிகள். இவருடைய கலச்சூர்ல பெப்டிடோகிளைக்கன் இருக்கானா? இல்ல, பெப்டிடோகிளைக்கன் இல்ல. அப்ப அவருடைய கலச்சூர்ல பெப்டிடோகிளைக்கன் இருந்துச்சு டொமைன் பாக்டீரியால. இப்ப நாங்க ஒப்பிட்டு தான் படிக்கணும். அதை படிச்சுட்டு வந்தோன்னே அப்ப அதுக்கும் இதுக்கும் இடையில என்ன ஒற்றுமை என்ன வேற்றுமை இருக்குன்றத பார்த்து படிக்கணும். அப்ப ரெண்டுக்கும் இல்ல ஒற்றுமை சொல்லுங்க பார்ப்போம். டொமைன் ஆக்கியாகும் டொமைன் பாக்டீரியாவுக்கும் ரெண்டும் ப்ரோகரியோட்டா கல ஒழுங்கமைப்பு தனிக்கல் அங்கிகள். சரியா? ரெண்டும் தனிக்கல் அங்கிகள். அப்ப பாக்டீரியா வந்து சமுதாயத்தை உருவாக்கி இருக்கும், இளையுருவானதாக இருக்கும். இவர் அப்படி கொஞ்சம் இல்லை, அப்படி இல்லை. அப்ப இவை தமது கலச்சுவர்ல பெப்டிடோகிளைக்கனை கொண்டிருப்பதில்லை. பெப்டிடோகிளைக்கனினாலான கலச்சுவர் இங்கே இல்லை. அப்ப எப்படி இருக்கும்? இங்க கலச்சுவர் இருக்கா? முதல்ல எஸ், கலச்சுவர் இருக்கு. கலச்சுவர் இருக்கு, எல்லாத்துலயும் கலச்சுவர் இருக்கு. டொமைன் ஆக்கியா எல்லாத்துலயும் கலச்சுவர் இருக்கு. அப்ப டொமைன் பாக்டீரியா எல்லாத்துலயும் கலச்சுவர் இல்லை, இங்க எல்லாத்துக்கும் கலச்சுவர் இருக்கு. கலச்சுவர் புரதத்தாலும் பல்சக்கரைட்டாலும் ஆக்கப்பட்டது. புரோட்டீன் அண்ட் பல்சக்கரைட்ஸ், புரதத்தாலும் பல்சக்கரைட்டாலும் ஆக்கப்பட்டிருக்கு. அடுத்தது சைஸ், பருமனை பத்தி பேசுறதா இருந்தால் 0.5 தொடக்கம் 5 மைக்ரோமீட்டர். அங்க 1 தொடக்கம் 5 மைக்ரோமீட்டர். பாக்டீரியால 1 தொடக்கம் 5 மைக்ரோமீட்டர். இங்க 0.5 தொடக்கம் 5 மைக்ரோமீட்டர் இடையிலான பருமன். சரியா? இவர் வந்து கடுமையான சூழல் நிபந்தனையில தான் வாழும். அப்படின்னா என்ன? கடுமையான உவர் நாடிகள் அப்படின்னா அதிக உப்புச்செறிவான சூழல்ல, உப்பளத்துல எல்லாம் இருக்கும். கடுமையான வெப்ப நாடிகளையும் உள்ளடக்குபவை. வெப்ப நாடின்றது என்னது? வெப்பநிலை கூடிய சூழல்ல, இந்த வெந்நீர் ஊற்றுக்கள் போன்ற இடங்கள்ல, எரிமலைகள் போன்ற இடங்கள்ல இந்த பேரிராச்சியம் ஆக்கியா இருக்கும். அதான் கடுமையான சூழலுக்கு தாக்கு பிடிக்கக்கூடியவை தான் இந்த பேரிராச்சியம் ஆக்கியா. இவை கடுமையான உவர் நாடிகளையும் கடுமையான வெப்ப நாடிகளையும் உள்ளடக்கியவை. அப்ப சில பாக்டீரியாக்கள், சரியா, சில ஆக்கி பாக்டீரியாக்கள் பெரிதும் மிதமான சூழல்ல, சாதாரண சூழல், மிதமான சூழல்ல வாழ்பவை மெத்தனோஜென்ஸ் சொல்றது. பொதுவான பாக்டீரியாக்களுக்கு, அந்த பாக்டீரியாக்களுக்கு பேர் மெத்தனோசென்கள். மெத்தனோசென்கள் வந்து மிதமான சூழல்ல வாழக்கூடியது. ஏனைய இனங்கள் கால்நடைகள், கரையான்கள், தாவர பூசணிகள் என்பவற்றில் குடல்கள்ல காற்றின்றிய சூழல்ல வாழும். இப்ப டொமைன் ஆக்கியால காற்றின்றி வாளிகள் இருக்கான்னா எஸ், காற்றின்றி வாளி இருக்கு. டொமைன் பாக்டீரியால காற்றின்றி வாளி இருக்கா? இருந்துச்சு, நாங்க பார்த்தோம். சரியா? கால்நடை பொதுவாக அந்த மாடு, சரியா, இறைமீற்ற விலங்குகள் இருக்குதானே, அங்க இருக்கும் அவருடைய குடல்ல இந்த பாக்டீரியாக்கள் இருக்கும். அப்ப அந்த அங்கிகள் சாணம் இடும் போது அந்த சாணத்துல அந்த பாக்டீரியாக்கள் இருக்கும். நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் தெரியல, அதுக்காக தான் இந்த பயோகேஸ் செய்யறதுக்கு மாட்டு சாணத்தை யூஸ் பண்ணுவாங்க. பயோகேஸ் செய்யறதுக்கு மாட்டு சாணம் யூஸ் பண்றதுக்கு காரணம், அந்த மாட்டு சாணத்துல என்னது மெத்தேனாக்குகின்ற பாக்டீரியாக்கள் இருக்கு. மெத்தேனாக்கும் பாக்டீரியா, மெத்தனோஜென்ஸ் இருக்கு. அந்த மெத்தேனாக்குற பாக்டீரியாக்கள் என்னத்தை தோற்றுவிக்கும்? மெத்தேனை தோற்றுவிக்கும். இந்த மெத்தேன் தான் உயிர் வாயுவின் பிரதான கூறு. மெத்தேன் உருவாக்கப்படுங்க, உங்களுக்கு தெரியும் என்ன? சரி, அப்ப சிம்பிள், வெரி சிம்பிள். சரியா? வெரி சிம்பிள். இவர் ஏன் இந்த கடுமையான உவர் நாடிகளையும் கடுமையான வெப்ப நாடிகளையும் கொண்டிருக்குன்னா, இவருடைய முதல்வர் மென்சவ் இருக்குதானே, இவருடைய கலமென்சவ்
இந்த கலமெண்ட் செவ்ல காணப்படுற லிப்பிட்டுகள் இருக்கே, இந்த லிப்பிட்டுகள் கிளை கொண்டது. லிப்பிட்டுகள் இருக்கிற ஹைட்ரோ கார்பன் சங்கிலி வந்து கிளைத்தது. இந்த கிளை காரணமாக தான் அதுக்கு அந்த இயல்பு வருது. உவர் நாடிகள் உயர்வான வெப்பச்சூழல்ல வாழ முடியும். அப்ப இந்த கடுமையான சூழல்ல வாழ்றதுக்கு காரணம் அவருக்கு முதலூர் மென்செவண்ட அந்த பொஸ்போலிபிட் மூலக்கூறுட வால் பகுதி இருக்கே, பொஸ்போலிபிட் மூலக்கூறுக்கு வால் பகுதி இருக்கு. இந்த வால் பகுதியில இது ஹைட்ரோ கார்பன் சங்கிலி தானே, இந்த ஹைட்ரோ கார்பன் சங்கிலிக்கு கிளை இருக்கு. இந்த கிளை இருக்கு, கிளை போட்டிருக்காங்க பாருங்க. இதான் ரீசன் இருக்கு. ரைட், அப்ப மைண்ட்ல போட்டு வைங்க நீங்க எங்கேயாவது. ஓகே, அப்ப டொமைன் பாக்டீரியா படிச்சிட்டோம், டொமைன் ஆர்க்கியா ஓகே. அடுத்து நாங்க பார்க்க வேண்டியது டொமைன் யூக்கரியா. டொமைன் யூக்கரியா இவை யூக்கரியோட்டா கல ஒழுங்கமைப்பு உடையவை. யூக்கரியோட்டா கல ஒழுங்கமைப்பு பருமன்ல வேறுபடும். யூக்கரியோட்டா டொமைன் யூக்கரியால பெரும்பாலானவை பல்கலங்கிகள், சிலது தான் தனிக்கலங்கிகள். எது பல்கலங்கிகள்னு கேட்டால் சகல தாவரங்களும் பல்கலங்கிகள். சரியா, சகல தாவரங்களும். அப்ப நீங்க என்னன்னு சொல்லலாம் பாருங்க, சகல தாவரங்கள்னா all plants, சகல விலங்குகளும் all animals. வேற பெரும்பாலான பங்கசுக்கள். சரியா, பெரும்பாலான பங்கசுக்கள். சில புரோட்டிஸ்டா, இந்த கூட்டங்கள் பல்கலங்கிகள். சகல தாவரங்களும் பல்கலங்கிகள், சகல விலங்குகளும் பல்கலங்கிகள், பெரும்பாலான பங்கசுக்கள் பல்கலங்கிகள், சில புரோட்டிஸ்டா பல்கலங்கி. இதாவதும் பல்கலங்கிகள். அப்ப பெரும்பாலானவை பல்கலத்தால் ஆனவை, அதான் அதுக்கு மீனிங். அப்ப இது பெரும்பாலானவை பல்கலத்தால் ஆனவைன்னு சொல்றாங்கன்னா, சகல தாவரங்களும் பல்கலம், சகல விலங்குகளும் பல்கலம், பெரும்பாலான பங்கசுக்கள் பல்கலம், சில புரோட்டிஸ்டாக்கள் பல்கலம். போசனை பல்குமே காட்டும். சரியா, தற்போசணிகள் உண்டு, புறப்போசணிகளும் உண்டு. பெரும்பாலானவை காற்றுவாளிகள். காற்றுவாளி சரியா, காற்றின்றி வாளி புரோட்டிஸ்டாக்கள் இருக்கு. அமையத்துக்கு ஏற்ற காற்றின்றி வாளி புரோட்டிஸ்டாலையும் இருக்கு, பங்கசுக்கள்லையும் இருக்கு. சகல விலங்குகளும் காற்றுவாளிகள், சகல தாவரங்களும் காற்றுவாளிகள். சரி, எவ்வாறு இனப்பெருகும்? இலிங்க முறை இனப்பெருக்கம் மூலம் இனப்பெருக்கம். இலிங்க முறை இனப்பெருக்கம் அப்படின்னா அங்க என்ன உருவாக்கப்படும்? புணரிகள் உருவாக்கப்படும். ஆண் புணரி, பெண் புணரி என்பன உருவாக்கப்பட்டு, இந்த ஆண் புணரிகளும் பெண் புணரிகளும் சேர்க்கை அடைகிற நிகழ்வுக்கு தான் பேர் கருக்கட்டல். அதெல்லாம் நடக்கும். இலிங்க முறை இனப்பெருக்கத்தை காட்டும். சில புரோட்டிஸ்டாக்கள் இலிங்க மில் முறையில் இனம் பெருகும். இலிங்க மில் முறையிலையும் இனம் பெருகும் சில புரோட்டிஸ்டாக்கள். மட்டும் இலிங்க மில் முறையில் இனம் பெருகும். ஆனால் விலங்குகளும் இலிங்க மில் முறையில் இனம் பெருகும், தாவரங்கள் இலிங்க மில் முறையில் இனம் பெருகும், பங்கசுக்கள் இலிங்க மில் முறையில் இனம் பெருகும். நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதை புரோட்டிஸ்டாக்கள் மட்டும் இலிங்க மில் முறையில் இனம் பெருகுவது அறியப்பட்டுள்ளது அல்ல. விலங்குகளும் இலிங்க மில் முறையில இனம் பெருகும். விலங்குகள்ல அரும்புதல் இருக்கு, துண்டு துண்டாதல் இருக்கு, புத்துயிர்ப்பு இருக்கு. அவ்வாறு தாவரங்கள்ல வெட்டுதல், தண்டு துண்டங்களை நாட்டுதல், இளைய வளர்ப்பு, இதெல்லாம் இலிங்க மில் முறை இனப்பெருக்கம் தானே. பங்கசுக்கள்ல இலிங்க மில் முறை இனப்பெருக்கம் நடக்கும். அதன் போது அது வித்திகளை உருவாக்கும். அப்படிலாம் பார்ப்போம் நாங்க பிறகு. சரியா, இலிங்க மில் முறையில இனம் பெறுகிறது மட்டும் அறியப்பட்டிருக்கு. அப்ப சின்ன ஒரு டேபிள் ஒன்று உங்களுக்கு மூணையும் ஒரே நேரத்தில் பார்க்கறதுக்கான ஒரு டேபிள். சரியா, மூன்றுக்கும் இடையில் உள்ள வேறுபாடு ஒற்றுமையை பார்க்கறதுக்கான ஒரு டேபிள் ஒன்று. அதுல முதலாவது கள ஒழுங்கமைப்பு. ப்ரோகுரியோட்டாக்குரிய கள ஒழுங்கமைப்பு பாக்டீரியால, ஆக்கியா ப்ரோகுரியோட்டாக்குரிய கள ஒழுங்கமைப்பு. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒற்றுமை இருக்கு. டொமைன் யூக்கரியோட்டாக்குரிய கள ஒழுங்கமைப்பு. ரைட். ரெண்டாவது கலச்சுவர் கூறு. பாக்டீரியால இருக்கிற கலச்சுவர் கூறு என்னன்னா பெப்டிடோகிளைக்கன். ஆக்கியால இருக்கிறது புரதங்களும் பல்சக்கரேட்டுகளும். பெப்டிடோகிளைக்கன் இல்ல. யூக்கரியால
கலச்சுவர் இருக்குமா இருந்தால் அந்த கலச்சுவர் செல்லுலோசு, அரை செல்லுலோசு, பெக்டின், கைட்டின் போன்ற பல்சக்ரைட்டுகளால் ஆனது. செல்லோஸ், அரை செல்லோஸ், பெக்டின், கைட்டின் போன்ற பல்சக்ரைட்டுகளால் ஆனது. கைட்டின் போன்ற பல்சக்ரைட்டுகளால். மென்சவ்ல லிப்பிட்டுகள் நான் ஆல்ரெடி சொன்னேன் உங்களுக்கு. மென்சவ்ல லிப்பிட்டுகள் காணப்படும், போஸ்போலிப்பிட்டுகள். இதுக்கு ஹைட்ரோ கார்பன் வால் இருக்கும். அந்த ஹைட்ரோ கார்பன் கிளையற்ற ஹைட்ரோ கார்பன்கள். பாக்டீரியால கிளையற்றது, யூக்கரியாலையும் கிளையற்றது. ஆனால் ஆக்கியால மட்டும் சில கிளை கொண்ட ஹைட்ரோ கார்பனை கொண்டிருக்கும். பாரம்பரிய கூறுகள், டிஎன்ஏ பத்தி பேசுறாங்க. இப்போ டிஎன்ஏயோட ஹிஸ்டோன் புரதம் இருக்குமான்னா இங்க இல்லை. ஹிஸ்டோன் புரதம்ன்றது உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஹிஸ்டோன் புரதம் இங்க இல்லை. அப்ப டிஎன்ஏயோட ஹிஸ்டோன் புரதம் இங்க இருக்கா? ஆக்கியால சில இனங்கள்ல ஹிஸ்டோன் புரதம் இருக்கு. இங்கே ஹிஸ்டோன் புரதம் காணப்படும். பொதுவாகவே யூகரியோட்டா கல ஒழுங்கமைப்புல ஹிஸ்டோன் புரதம் உண்டு. சரி, அப்ப ஹிஸ்டோன் புரதம் இங்க இல்லை. ஹிஸ்டோன் புரதம் இங்க சிலதுல இருக்கும். வட்ட வடிவ நிறமூட்டம் காணப்படும், காணப்படாது. யூக்கரியால கலங்கள்ல சொல்றாங்க. இப்ப களத்துல இருக்கிற புன்னங்கங்கள்ல வட்ட வடிவ நிறமூட்டம் இருக்கும். இளைமணி, பச்சைருமணியில வட்ட வடிவ நிறமூட்டம் இருக்கும். கலங்கள்ல, களத்துல வட்ட வடி. அப்ப கருல இருக்கிற நிறமூட்டம், வட்ட வடிவ நிறமூட்டம் இல்ல, இங்க இல்ல. பரம்பரை அலைகள்ல இன்ட்ரன்கள். இன்ட்ரன்கள் என்றால் என்னன்னா, பரம்பரை அலைகளை சரியா அந்த குழு குறிக்காத தொடரிகள். இப்போதைக்கு நாங்க சும்மா பார்த்து வச்சுக்கோம். இன்ட்ரன்கள் இங்க மிகவும் அரிதாக காணப்படும் பாக்டீரியாக்கள்ல. இங்க சில பரம்பரை அலைகள்ல காணப்படும், இங்க பல பரம்பரைகள்ல காணப்படும். அப்ப இன்ட்ரோன்கள் என்றால் என்ன? இது யூனிட் 7ல நாங்க படிப்போம், டீட்டெயிலா படிப்போம். இந்த இன்ட்ரன்கள் இருக்கிறதால அமினோ அமிலங்களை அது குழு குறிப்படுத்தாது. அமினோ அமிலங்களை குழு குறிப்படுத்தலைன்னா அந்த இன்ட்ரோன்கள்ல இருந்து ஒரு புரதம் ஒன்று தொகுக்கப்படாது. அமினோ அமிலம் நிறைய சேர்த்தனை புரதங்கள் உருவாக்கப்படும். அப்ப புரத தொகுப்புல அது உயிர் பற்றுறது, அந்த தொடர் மட்டும் உயிர் பற்றுறது. சரியா? புரத தொகுப்பு ஐந்தாவது புரத தொகுப்பு. புரத தொகுப்பு நிகழ்த்துறதுக்கு நொதியம் தேவை. அந்த நொதியத்துல ஒண்ணுதான் ஆர்என்ஏ பொலிமரேஸ். இந்த ஆர்என்ஏ பொலிமரேஸ் பாக்டீரியாக்கள்ல ஒரே ஒரு வகையான ஆர்என்ஏ பொலிமரேஸ் தான் இருக்கு. ஆக்கியாலையும் யூக்கரியாலையும் பல வகையான ஆர்என்ஏ பொலிமரேஸ்கள் இருக்கு. நிறைய வகையான ஆர்என்ஏ பொலிமரேஸ்கள் இருக்கு. புரதத்தோப்பு ஸ்டார்ட் பண்ற அமினோமிலம், புரதத்தோப்பு எப்படியும் அமினோமிலத்துல தானே புரதத்தோப்பு ஸ்டார்ட் ஆகும். இந்த டேபிள் சும்மா நீங்க எம்சிக்யூ செய்யறதுக்கு விளங்கி வச்சுக்கோங்க. நாங்க யூனிட் 7ல இருந்த புரதத்தோப்பு, இன்ட்ரோன்கள், வட்ட வடிவ டிஎன்ஏ, புரதத்தோப்பை ஆரம்பிக்கிற அமினோமிலம் எல்லாத்தையும் பார்ப்போம், திரும்ப பார்ப்போம். புரதத்தோப்பை ஆரம்பிக்கிற அமினோமிலம் ஃபோமைல் மெத்தியோனின். இங்க மெத்தியோனின், இங்கேயும் மெத்தியோனின். அப்ப அதுல இவங்க ரெண்டு பேருக்கும் ஒற்றுமை. ஆக்கியாக்கும் அப்படி பார்த்தா ஆக்கியாக்கும் யூகரியாக்கும் இடையில நிறைய ஒற்றுமைகள் இருக்கு. அப்போ டொமைன் பாக்டீரியால புரதத்தோப்பை ஆரம்பிக்கிற அமினோமிலம் ஃபோமைல் மெத்தியோனின். ஆறாவது, இந்த நுண்ணுயிர் கொல்லிகளுக்கு காட்டுகின்ற தூண்டற்பேர். பாக்டீரியாவுக்கு நுண்ணுயிர் கொல்லியை போட்டு அழிக்கலுமானா எஸ், அழிக்கலும். வளர்ச்சியை நிரோதிக்கும். நுண்ணுயிர் கொல்லியை நீங்க பாக்டீரியாவுக்கு அப்ளை பண்ணும்போது வளர்ச்சி நிரோதிக்கும். என்னென்ன நுண்ணுயிர் கொல்லி? ஸ்ட்ரெப்டோமைசின், குளோரைம்ஃபெனிகோல் போன்ற நுண்ணுயிர் கொல்லிகளுக்கான துலங்கள். ஸ்ட்ரெப்டோமைசின், குளோரைம்ஃபெனிகோல் போன்ற நுண்ணுயிர் கொல்லிகளுக்கான துலங்களால் என்ன எப்படி துலங்களை காட்டும்? இந்த பாக்டீரியாக்கள்லாம் இறந்து போகும், செத்து போகும். டொமைன் ஆக்கியா இல்ல, அழிக்கல. அது டொமைன் பாக்டீரியாவெல்லாம் நுண்ணுயிர் கொல்லி யூஸ் பண்ணி அழிக்கல. அப்ப எங்களுக்கு டாக்டர்ஸ் தருவாங்க தானே ஆன்டிபயோட்டிக்ஸ், நுண்ணுயிர் கொல்லி. இந்த நுண்ணுயிர் கொல்லியை குடிச்சா எங்க உடல்ல இருக்கிற டொமைன் பாக்டீரியாவை சேர்ந்த அங்கிகள்லாம் சாகும், வைரஸ் ஆகாது. டொமைன் ஆக்கியால யாரும் இருந்தா அழிய மாட்டாங்க. அப்ப எங்க உடல் களம் அழியுமா? இல்ல,
அது டொமைன் யூக்கரியா அழியாது. சரி, 7வது பாயிண்ட். 100 பாய்சியிலும் உயர்ந்த வெப்பநிலையிலும் வளர்ச்சி. 100 பாய்சியில உயர்ந்த வெப்பநிலையிலும் வளர்ச்சி அடையும். யார்? டொமைன் ஆக்கியா வளர்ச்சி அடையும். சில இனங்கள்ல அது நடக்கும், சில இனங்கள்ல. இவங்க 2 பேரும் அப்படி இல்லை. 100 பாய்சியை விட கூடிய சூழ்நிலை டொமைன் யூக்கரியாவாலையும் இருக்க இயலாது, டொமைன் பாக்டீரியாவாலையும் இருக்க இயலாது. ஆனால் டொமைன் ஆக்கியாவால இருக்க இயலும், சில இனங்களில் நிகழும். 8வது வாழிடம் எங்க வாழுதுன்னு பாருங்க. பல்வேறு வகைப்பட்ட வாழிடங்கள்ல வாழும். எல்லா இடத்துலையும், எல்லா இடத்துலையும், நீர்ல இருந்து தரையில இருந்து வழியில இருந்து எல்லா வாழிடத்திலையும் இருக்கும் டொமைன் பாக்டீரியா. டொமைன் ஆக்கியா அப்படி இல்லை, இது மிக கடுமையான சூழல் நிபந்தனைகள்ல தான் வாழும். இவ்வாறு அந்த வெந்நீர் ஊற்று, எரிமலை குழிகள், உவர் சேறுகள் போன்றவற்றில் வாழும். கடுமையான சூழல் நிபந்தனைகள்ல வாழும். டொமைன் யூக்கரியா பல்வேறு வகைப்பட்ட வாழிடங்கள்ல வாழும் இயல்பை கொண்டிருக்கும். தரை, நீர், வழி போன்ற இடங்கள்ல வாழும். உதாரணம், அப்போ டொமைன் ஆக்கியாக்கு, டொமைன் பாக்டீரியாவுக்கு, டொமைன் யூக்கரியாவுக்கு உதாரணங்கள் கேட்டா பாக்டீரியாக்கள். அந்த பாக்டீரியாக்களுக்கு உதாரணம் சால்மோனெல்லா டைஃபி, நெருப்பு காய்ச்சல் ஏற்படுத்துகிற ஒரு பாக்டீரியா. அது எஸ்செரிச்சியா கோலி, இது கோலுரு பாக்டீரியா. கோலுரு பாக்டீரியா விலங்குகளோட மலத்தில் இருக்கிற பாக்டீரியா. சைனோபாக்டீரியாக்கள், இந்த சைனோபாக்டீரியாக்களுக்கு தான் உதாரணம் 2, நொஸ்டக்கும் எனவைனாவும். நொஸ்டக் வந்து சுயாதீனமாக நைட்ரஜன் பதிக்கிற ஒரு சைனோபாக்டீரியா, ஒளித்தோப்பு செய்யும். அப்போ சைனோபாக்டீரியாக்கள் அனைத்தும் ஒளித்தோப்பு செய்யும், அது உங்களுக்கு தெரியும். எனபைனா இது ஒன்றிய வாழி முறையில் நைட்ரஜன் பதிக்கிற ஒரு பாக்டீரியா. சரியா? எனபைனா இது யாரோட சேர்ந்து ஒன்றிய வாழி முறையில் நைட்ரஜன் பதிக்கும்? நான் முதல்ல சொல்ல மறந்துருக்கேன். சரியா? யாரோட சேர்ந்துன்னா எசோல்லான்ட்டு ஒரு நீர் பண்ணம் இருக்கு. எனபைனா, சரியா? இந்த எனபைனா வெயிட், யாரோட சேர்ந்து? எசோல்லான்ட்டு ஒரு நீர் பண்ணம். எசோல்லா ஒரு நீர் பண்ணம், அவங்களோட சேர்ந்து நைதர்சன் பதித்தல்ல ஈடுபடுவார். அப்போ நொஸ்டாக் சுயாதீனமாக நைதர்சன் பதிக்கிற ஒரு சைனோபாக்டீரியா, எனபைனா ஒன்றிய வாழி முறையில் நைதர்சன் பதிக்கிற ஒரு சைனோபாக்டீரியா. அடுத்து ஆக்கி பாக்டீரியாக்களுக்கு உதாரணம் கேட்டா மெத்தனோகோக்கஸ், தெர்மோகோக்கஸ், ஹேலோபாக்டீரியம். மெத்தனோகோக்கஸ், தெர்மோகோக்கஸ், ஹேலோபாக்டீரியம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுத பழகிக்கணும், எழுதி பிராக்டிஸ் பண்ணணும். டொமைன் யூக்கரியா, டொமைன் யூக்கரியால யார் யார் இருக்கான்னா புரோட்டிஸ்டாக்கள் இருக்கு, ஃபங்கஸுக்கள் இருக்கு, தாவரங்கள் இருக்கு, விலங்குகள் இருக்கு. இந்த 4 கூட்டங்கள் தான் உதாரணங்கள். சரிதானே? அப்ப நாங்க இந்த வீடியோல என்ன பார்த்தோம்? இதுல பேராச்சியம் ஆக்கியாவின் சிறப்பியல்புகள் பார்த்தோம். அடுத்து பேராச்சியம் யூக்கரியாவின் சிறப்பியல்புகள் பார்த்தோம். அடுத்து இந்த 3க்கும் இடையில ஒரு ஒப்பீடு, பாக்டீரியா, ஆக்கி பாக்டீரியா, யூக்கரியா இடையில ஒரு ஒப்பீடு பார்த்தோம். சரி, அடுத்து நாங்க பார்க்க இருக்கிறது டொமைன் யூக்கரியால இருக்கிற 4 ராச்சியங்களுக்கும் இடையில ஒரு ஒப்பீடு. டொமைன் யூக்கரியால இருக்கிற 4 ராச்சியங்களுக்கு இடையிலான ஒரு ஒப்பீடு. அதை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.